முத்து ஷெட்டுக்கு வராரு. வந்து அவங்க ஃப்ரெண்ட பார்க்குறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, "இது எல்லாத்துக்குமே காரணமே நாங்க தானே முத்து. உன்னோட வண்டிய எங்களால தானே போச்சு. இப்போ நீ ஆட்டோ ஓட்ட நிலைமைக்கு ஆயிடுச்சு." அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. "விடு, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அப்பாக்கு தெரியாத வரைக்கும் பரவாயில்ல. அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்ல. எல்லாத்துக்கும் காரணமே இந்த சத்யாவும் தான். அவனால தான். அவன நல்லா போட்டு இன்னும் கூட கைய விட்டு அப்படியே முறிச்சு விட்டுருக்கணும். அது மட்டும் இல்ல, அவன அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குடுக்கணும். அவ்ளோ கோவம் வருது எனக்கு. அவன் பணத்த குடுத்துட்டா, அவன் ஒண்ணும் நல்லவன் கிடையாது. கண்டிப்பா அவன் தப்பான வழிக்கு தான் போயிட்டுருக்கான். இது அவனுக்கு என்னைக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனா, அவன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடும். நான் சொல்றத அவன் சுத்தமா காது குடுத்து கூட கேட்கல. எவ்வளோ நக்கலா திமிரா பேசுறான் பாத்தியா? இதெல்லாம் மீனாக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சா பாவம் ரொம்ப வருத்தப்படுவா தான் நான் எதுவுமே சொல்லல. அன்னைக்கு கூட ஃபோன் எடுத்து மீனா பார்க்க போனவங்க நான் புடுங்கிட்டேன். இல்லன்னா உண்மை தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே முத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி விடு. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஆனா ஏதாவது ஒரு கார் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்ப வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாரு. சுருதி வீட்ல இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நான் ஹோட்டல்ல போய் மாப்பிள்ளைய பார்த்தேன். நீங்க கண்டிப்பா நான் டிக்கெட் குடுத்துருக்கேன். நீங்க டூர் போங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொல்றாரு, "நீங்க இங்கேருந்து முதல்ல போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவமானப்படுத்திட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க சுருதி. "அப்படியா பேசினாரு? வரட்டும் ரவி. வந்தவுடனே நான் கேட்குறேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ரவி வராரு. கோவமா வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே சுருதி கேட்குறாங்க, "எங்க அம்மா உங்கள வந்து மாப்பிள்ளைன்னு பார்க்க வந்தா, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம திட்டி அனுப்பியிருக்கீங்க. எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சுருதி ரவிய திட்டுறாங்க. "இங்க பாரு, நீ பேசாத சரியா? அங்க என்ன நடந்தது தெரியுமா? இவங்க கிட்ட பேசும்போதே அங்க ஏதோ ஒரு அந்த பொருள்ல தீய விட்டுட்டேன். அதனால நான் எவ்வளோ திட்டு வாங்கினேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. "ஆமா, உங்க அம்மா எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரவி பயங்கர